ஆல்வேஸ் வெல்கம். நான் உங்கள் ஸ்டார். அப்புறம் இது வந்து நம்ம வீமென்க்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஸோ இதை வந்து ஒரு பர்சன் அவங்களோட பேர்த்டேக்காக கேட்டிருந்தாங்க. நம்ம ஸ்கைஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ அவங்க பேர்லாம் எனக்கு தெரில. அண்டு ஹாப்பி பர்த்டேடா. ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்க லைஃப் எப்பவும் போல் ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் இப்போ எப்படியும் உங்களுக்கு புதுசாக ஒரு வயசு பிறந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த வருஷம் எப்பவும் போல் உங்களுக்கு ஹாப்பியாக அண்ட் நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் இன்னும் அச்சீவ் பண்ணணுன்னு நான் காட்டை ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் லைஃப்பில் எவ்வளோ தான் வந்தாலும் கண்டிப்பாக வரும். லைஃப்பில் பிரச்சனையும் ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் யார் லைஃப்புமே இங்கே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக பொண்ணுங்க லைஃப்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா ரியலாக அதுதான் உண்மை பேசிக்கலாக. ஏன்னா நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பசங்க லைஃப்பை விட பொண்ணுங்க லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது. வீட்டில் இருந்தே அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளமே இல்லாத லைஃபே கிடையாது. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ போல்டாக நின்று நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையும் உடச்சிட்டு உங்களுக்கான ஒரு லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக லீட் பண்ணணுன்னு நான் விஷ் பண்ணுறேன். ஸோ ஓகேடா, ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் தொண்டை கெட்டிடுச்சு. எனக்கு என் தொண்டை இன்னைக்கு கொஞ்சம் சரியில்லைன்னா என்னை மன்னிச்சிடுங்கடா. அண்டு என்னால் எனக்கு தோணுதை நான் உங்களுக்கு விஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேடா. அண்ட் இதை நான் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. இதை கரெக்டாக உங்கள் பர்த்டே அன்றைக்கி நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் ஆனால் நான் அதை உங்கள் பர்த்டே அன்றைக்கே இன்றைக்கே அப்லோட் பண்ணிடுவேனான்னு தெரில. பட் அப்படி ஒரு டைம் சம்திங் லேட் ஆகி அப்லோட் பண்ணேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. ஐ எம் சாரி. ஓகேடா. அண்டு எனக்கு ரியலாகவே அவங்க சொன்ன கண்டென்ட் பிடிச்சிருந்தது. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிம்னா தான்டா இந்த வீமென் ஸ்டோரியில். ஸோ இந்த கண்டென்ட் அவங்க என்கிட்ட கேட்டதுக்கு நான் அவங்கக்கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நானுமே ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், டாப் வச்சு ஜிம்னாவில் நம்ம ஏன் வீமென் போடவே இல்லை. ஏன்னா நான் யூமின் போட்டிருக்கேன், ஜிக்கு கூட டாப் போட்டிருக்கேன் ஜிம்னா வச்சு. ஆனால் வீமினில் நான் டாப் ஜிம்னா வச்சு போட்டதே இல்லை. அதுக்கு ரீசன் வந்து எனக்கு யாங்ஷி டாப் பிடிக்கும். ஸோ அதனால் பட் இருந்தாலுமே நான் அது போடணும் ஒரு ஆத்தராக. ஏன்னா அந்த மாதிரியான லைக் ஜிமின்ஷி டாப்பை வீமெனில் லைக் பண்ணுறவங்களும் இங்கே இருக்கிறாங்க. ஸோ நான் ஒரு ஆத்தராக அப்படி பார்க்கக்கூடாது. ஸோ நான் அதை போடணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அதே டைம் அவங்களும் கேட்டாங்க. ஸோ ஓகேவா, என்னால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ஸ்டோரியை என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்டோரி ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போயிருங்க. ஓகேவா, கமெண்ட் முக்கியம்டா பியூலு. ஸோ நீங்கள் சொல்கிறத கமெண்ட்டை வச்சு தான் நான் என் ஸ்டோரியை எப்படி கொண்டு போனேன், நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். ஸோ அதனால் கமெண்ட் முக்கியம்டா. அண்ட் நான் டெலிகிராம் லிங்க்கை நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். ஸோ கமெண்டில் நான் பின் பண்ணுறேன், பார்த்து டெலிகிராம்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. இதுக்கு அன்கட் உண்டு. ஸோ அன்கட் டெலிகிராம் பக்கம் வந்துடும். ஓகேவா. ஸோ இது புதுசு தான் டெலிகிராம். இப்போது ரீசெண்டாக பேபி டு டேடி, அப்புறம் வந்து ஒன்லி ரிவெஞ்ச், அதுக்கு உள்ள 2 அன்கட் மட்டும்தான் அதில் கிடக்கும். ஸோ பழைய டெலியை வந்து நான் தொலைச்சிட்டேன். அது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க, அக்கா பழைய டெலிகிராமை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. நானும் தாண்டா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த டெலிகிராமில் என்னுடைய பெஸ்ட் அன்கட்ஸ்லாம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறமாவும் நான் பெஸ்ட்டை கொடுக்க தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஏன்னா நிறைய எனக்கு வந்து 1K 2K வியூஸ் போன வீடியோக்குள்ளே அன்கட் ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு டெலிகிராமில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேலே அதில் அன்கட்ஸ் இருந்திருக்கும். என்னோடய எஃப்எஃப் அன்கட்ஸும் முதல் கொண்டு என்னோடய ஃபஸ்ட்டு டெலிகிராமில் தான் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நானும் மிஸ் பண்ணுறேன். எனக்குமே ஒரு ஃபுல்ஃபில் இப்போ இல்லை. ஏன்னா என்னுடைய பழைய எஃப்எஃப்ஐயோ அல்லது ஒன் ஷாட்டையோ கேட்டு ஒரு எக்ஸைட்டில் டெலிகிராம்குள்ளே வரவங்க வந்து கொஞ்சம் ஏமாந்துருவாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்டா. ஓகே, நான் ப்ளா ப்ளா ப்ளான்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட். ஸோ ஓகே, இதில் நம்ம ஜிமின்ஷி தான் டாப். அண்ட் ஓகே, ப்ளா ப்ளா ப்ளான்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போடலாமா? இப்போ அடே ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன் தாண்டா. நம்ம டியாங்ஷி தான் காலேஜில் அப்படியே ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காரு. நம்ம டியாங்ஷியை பற்றி சொல்லணுன்னா காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்காரு. அண்ட் நம்ம ஜிமின்ஷி ஆஃபீஸ் ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம ஜிமின்ஷி ஒர்க்கில் தான் இருக்கார். நம்ம காலேஜ்லாம் அவர் முடிச்சிட்டாரு. ஸோ இங்கே நம்ம டியாங்ஷி தான் செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்ருக்காரு.
அண்ட் நம்ம ஜிமின் டியாங் 2 பேருமே லிவிங்கில் தான் இருக்காங்க. நம்ம டியாங்கோட ஊர் வேறு, பட் ஸ்டடீஸ்க்காக தான் இங்கே வந்திருப்பார். அதே இடத்துல தான் நம்ம ஜிமின்ஷியும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால நம்ம டியாங் ஜிமின் கூடயே ஸ்டே பண்ணியிருப்பார். ஸோ சொல்லப்போனால் நம்ம ஜிமினும் சரி டியாங்கும் சரி ரிலேட்டிவ்ஸாக தான் இருப்பாங்க. ஓகேவா? இப்போது மாமா பையன், அத்தை பையன், ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேயே சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ சொந்தத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி அவனை தான் நீ கட்டிக்கணும், அவன் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம டியாங்கும் சரி ஜிமினுக்கும் சரி ஸ்கூல் படிக்கும் போதே உனக்கு ஜிமின் தான்ற மாதிரி நம்ம டியாங்கோட பாட்டிலாம் டியாங்கோட காதில் சொல்லி சொல்லி வளர்த்ததுனாலையோ என்னமோ நம்ம டியாங்கும் ஜிமினை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஜிமின் மேலே குட்டியாக க்ரஷ்ஷு ஆசைன்னு எல்லாமே வந்துடுச்சு. ஸோ நம்ம ஜிமினுக்குமே டியாங்கு பிடிக்கும். ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட்டில் தான் 2 பேருமே லிவிங்கில் இருக்காங்க. பட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிமின் கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க, சரிம்மா, நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். அது சரிடா, ஆனால் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவன் சின்ன பையன், அவனே அவன் மேலே உன் சுண்டு விரல் பட்டாலும் பாரு கையை உடச்சிப்பிடுவேன், புரிதா? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுப்பா, புரிஞ்சுக்கோ, சரியா? சரிம்மா, நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ ஏம்மா இப்படி பண்ணுற? நான் ஆஃபீஸில் இருக்கேன், வரட்டும், ஈவினிங் தானே வரான், நான் பார்த்துக்குவேன். நீ பார்த்துக்குவேன்னு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன்டா ஜிமன், 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, முடிஞ்சால் டியாங்க்கு நீ ஒரு தனியாக ரூம் கொடுத்துற. அம்மா இங்கே பாரு, நான் இருக்கிறதே ஃப்ளாட்டில், அதில் இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான், அங்கே இருக்கிறது ஒரு பெட் தான், அவன் வந்தானா அங்கே தான் இருக்கணும், இல்லைனா உங்கள் கூடையே வச்சுக்கோங்க, அவனை இங்கே அனுப்பலாம் தேவையில்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஜிவன்ஷி ஒரு மாதிரி கடுப்பில் கத்திட்டுருக்க. நம்ம ஜிவனோட அம்மா தான், ஐயோ டே ஜிம்னா ஏன் இப்படி கத்துற என் தங்க பிள்ளை, இங்கே பாருடா, அம்மா எது சொன்னாலும் நல்லதுக்கு தானே சொல்லுவேன், இது எல்லாரும் சொல்கிறது தானே, உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இல்லைடா, நீ கொஞ்சம் கோவக்காரன், பத்தாத குறைக்கு நீ இங்கே இருக்கும் போதே அவனை டீஸ் பண்ணிட்டு சுற்றுவ, அதனால் சொன்னேன், அவ்வளோதான், மிச்சப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வந்துடுவான் ஈவினிங், நீ அவனை பார்த்துக்கோ, சரியா? சரி, அதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும் போது, இப்போல்லாம் அப்படி இல்லை, அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் அவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபோனை வைங்க, நான் ஆஃபீஸில் இருக்கேன். சரிடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினோட அம்மா தான் ஃபோன் காலை இப்போ கட் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின்ஷியோட ஃபேஸில் தான் லிட்டில் பிட் லைட்டாக ஒரு ஸ்மைலோட அப்படியே ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம ஜிமின் அண்ட் டியாங் லிவிங்கில் இருக்கிறது அவங்க ஃபேமிலிக்கே தெரியும். ஸோ என்னதான் இருந்தாலும் கெட்டிக்க போகிற பையன்தான் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் அனுப்பியிருப்பாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் 2 பேரும் லிவிங்கில் தான் இருந்துகிட்ருக்காங்க. நம்ம இப்போ அப்படி ப்ரெசண்டில் காமிச்சா, ஐ மீன் இப்போ நம்ம டியாங்ஷி தான் காலேஜில் அப்படியே லாஸ்ட் பெஞ்சில் போய் பேக்கை பொத்துன்னு போட்டு உட்காராரு. ஷப்பா முள்ளடா, என்னடா அந்த சொட்டத்தலைன்னு சொன்னதை முடிச்சிட்டியா கர்மம், அவன் உசுரை வேங்குறான்டா, மண்டையில் முடிதான் இல்லைன்னு பார்த்தா மண்டைக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை போல். டேய் மச்சான், அதெல்லாம் நான் எங்கே முடிக்க போகிறேன், ஒரு மயிரும் தொடலை, நானும் சரிடா உட்காந்து அவன் சொன்னதெல்லாம் முடிக்கலான்னு சொல்லிட்டு புக்கை திறக்கிறேன், ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது, மண்டே உடச்சிக்கிட்டு இருக்க, கடைசியில் எப்படியோ புரிஞ்சு அடித்து பிடிச்சி செய்யலான்னு நினச்சேன், தூக்கமாக வந்துட்டு, அது யானோ தெரில மச்சான், எனக்கு இந்த நைட்லலாம் தூக்கமே வர மாட்டேங்குது, ஆனால் அந்த சொட்டை சப்ஜெக்ட் எடுத்தாலே காலிலே தூக்கம் வருது மச்சான், யான்னு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம டியாங்கும் சரி பக்கத்தில் அங்கே அப்படியே ஒரு சைடு மைக்கேல் அண்ட் அப்படியே இன்னொரு சைடு லைக் லீன்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம லீனும் மைக்கேலும் தான் அந்த 2 சைடும் உட்காந்துருக்காங்க. நம்ம டியாங் தான், அது சரி, இப்போது என்ன பண்ணுறதா ஐடியாவில் இருக்கீங்க 2 பேரும்? எனக்கு அவன் கிளாஸில் இருக்கிறதா விருப்பமே இல்லை, எரிச்சம் மயிராக வருது, எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி நம்ம டியாங் கேட்க, ஸோ இவங்க டக்குன்னு பின்னாட்டிலேருந்து நம்ம சன்னி தான், மச்சான் இங்கே பாருங்கடா, 2 டிக்கெட் இருக்கு படத்துக்கு, போகலாமா, வரீங்களா?
அப்படின்ற மாதிரி கேட்க அப்படியே நம்ம மைக்கேல் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஸோ அப்படியே லீனும் திரும்பி தான் பார்க்குறாரு. ஸோ அங்கே நிற்கிறது சன்னி அண்ட் அகில் 2 பேருமே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நம்ம சன்னிக்கு கூட அகில் நின்றுட்டுருக்க ஒரு மாதிரி. இப்போ நம்ம மைக்கேல் தான் சன்னியை பார்த்துட்டு, அச்சோ பேபி 2 டிக்கெட் வச்சுட்டு எப்படி எல்லோரும் போகிறது, வேணா சொல்லு, நீ நானும் மட்டும் மஜாவா போயிட்டு வருவோம், வரியா? மாமா கூப்பிட்டு போகிறேம்மா பைக்கில். ஏய் சி ஒன் டைமாக பேச வந்தான், வழியோட அப்படின்ற மாதிரி நம்ம சன்னி தான் ஒரு மாதிரி அங்கே மைக்கேலோட மண்டையிலே ஒன்று பொல்லிட்டு போட்டுட்டு அப்படியே டியாங்கிட்ட போகிறாரு. ஸோ மைக்கேல் தான் ஒரு மாதிரி மண்டையை தேய்ச்சிட்டு, அம்மா எனக்கு உன்ட்ட பிடிச்சதே இந்த திமுரு தாண்டா, ஐ லைக் இட், மானங்கிட்ட தரமா இல்லை உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சன்னி ஒரு பக்கம் கத்த. இங்கே மைக்கேல் அதுக்கு மேலே ஒரு மாதிரி வளைஞ்சு பேசிகிட்டு இருக்க. நம்ம டியாங் தான் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே லீனை பார்க்க திரும்புகிறாரு. கருமு இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி திரும்பினா அங்கே மைக்கேல் தான், சாரிடா லீன் தான் ஒரு மாதிரி அகில வச்ச கண்ணுலாம் பார்த்துட்ருக்காரு. லீன் ஒரு மாதிரி அகில பார்க்க, அகில ஒரு மாதிரி பம்பி அப்படியே சன்னி பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அங்கே ஐயோ முருகா, இந்த கர்மம் கன்றா எல்லாம் பார்க்குறதுக்கு தான் காலங்காத்தால கடிச்சு பிடிச்சி கிளம்பி காலேஜ் வரேனா சை அப்படின்ற மாதிரி அப்படியே மூஞ்சி திருப்பிக்க. இப்போ அப்படியே நம்ம லீண்டா, ஐயோடா ஓவராக பண்ணாத, நாங்கள் அது பரவாயில்ல, இதோ ஒருத்தனுக்கு ஒருத்தர் ரூட் தான் விட்டுட்ருக்கோம், உனக்கு தான் பிக்கப் ஆகி லிவிங்கில் ஓடுதுடா, நீ பேசுகிறியா? உண்மையை சொல்லுங்க, இது வரைக்கும் எத்தனை ரவுண்ட் விட்டுனீங்க? ஏய் சி மயிராண்டி எப்படி பேசுதுன்னு பாரு. அது அதெல்லாம் ஓரளவும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. என்ன தான் இருந்தாலும் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான், அதுக்கு முன்னாடியெல்லாம் அவனே வந்தாலும் நான்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் மாமி. இங்கே பாரு நீ தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்ம லீன் கூட தான் நம்ம பேசிகிட்ருக்க, நம்ம டேம் பேசிகிட்ருக்காரு. ஸோ இப்போ சடனாக ஆயில் தான் அவருடைய பேக்கெட்லேருந்து இன்னொரு 4 டிக்கெட்டை எடுத்து காமிக்கிறாரு. அது என்கிட்ட இன்னும் 4 டிக்கெட் இருக்கு, எல்லோரும் ஒன்றா போகலாம், எங்ககிட்ட டிக்கெட் நிறைய இருக்கு, போகலாமா அப்படின்ற மாதிரி அப்படியே லீனை பார்த்துட்டே அழகாக சிரிச்சுட்டே ஒரு மாதிரி தயங்கி கேட்க, அப்படியே நம்ம லீன் தான் போகலாமே, யார் வேண்டான்றது, ஏண்டா மைகில் வரல? மச்சான் நான் வராமையா? தாராளமா. சீன் நிறுத்துங்க, யாரை கேட்டல அந்த பிளான்லாம் போட்டுட்ருக்கீங்க? நான்லாம் வரல, வேணா நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. நான் சொன்னது இந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே வெளியே எங்கேயாவது போமான்னு. காலேஜ் கேம்பஸை விட்டெல்லாம் நான் போனேன்னு ஜிம்மினுக்கு தெரிஞ்சதுன்னு வையன் மோவனே, அவன் என்னை பிழிஞ்செடுத்துவார், நான்லாம் வரதா இல்லை. ஐயா எங்கே பாருடா நம்ம மாப்பிள்ளைய பயப்படுறான்டா அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பக்கம் மைக்கேல், அங்கே ஒரு பக்கம் நம்ம லேண்டா. அதான்டா டே தாங்க, என்ன நீ நீ நான் யார் இதுக்கெல்லாம் போய் பயந்தா என்ன மச்சான் சில்லறத்தனமாக பண்ணுறேன், ஒழுங்கு மரியாதையா இப்போ என்ன பண்ணுறேன்னா வார நீ நானும் போகிறோம், எல்லோரும் ஒன்றுக்கு அப்படியே ஒட்டுக்கா போகிறோம், படத்தை பார்க்குறோம், வாரோம், எப்படி? சொல்கிறது ஈஸிடா, பண்ணுறது தான் கஷ்டம். இங்கே பாருங்கள், அவனா அவங்க எல்லாருக்கூடையும் ஒட்டுக்கா சுற்றினாலே வீட்டில் போய் ஒரு மாதிரி பண்ணுவான். இதெல்லாம் அவங்க கூட சேர்ந்து படத்துக்கு வந்தேன்னு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், அவ்வளோதான், நான் செத்த அன்னைக்கு. அதெல்லாம் முடியாது, நான் வரல, வேணா நீங்கள் போங்கடா, அவ்வளோதான். மாமே இவன் இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டான், மைக்லே நீ கையப்படுறா அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பக்கம் நம்ம லீனண்டா நான் காலை பிடிச்சி அப்படியே டக்குன்னு நம்ம டேங்கை தூக்கிட்டாங்க. நம்ம டேங் தான் டே அரை பைத்தியம் மாதிரி பண்ணாதீங்கடா, இறக்கி விட்டு தொலைங்கடா, டே மயிரானிங்களா இறக்கி விடுங்கடா, டே பார்க்குறானோட எல்லோரும் மச்சான் ஒழுங்கா நீ வந்திருந்தா அழகாக கூப்பிட்டு போயிருப்போம், நீ தான் வரமாட்டேன்ற, டே கருமம் இறக்கி விட்டு தொலைங்கடா, வாரேன்
அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கத்த. ஸோ பாதி ஃப்ளோருக்கு அப்புறமா வந்து நம்ம டேங்கை கீழே விடுறானுங்க. ஸோ ஒரு மாதிரி நம்ம டேங்கும் எல்லாம் தலையெடுத்துன்ற மாதிரி மண்டையில் அடிச்சுட்டு லைக் தலையிலே அடிச்சுட்டு அப்படி நடந்து வந்துட்டுருக்காரு. பட் அவருக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு அங்கே வந்துட்டாங்க கீழே கிரவுண்ட் வரைக்கும். ஸோ ஒரு மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே நம்ம மைக்கேல் அண்ட் லீன், அது போக நம்ம சன்னி அகில்னு எல்லோரும் முன்னாடி நடந்து போக நம்ம டேங் மட்டும் ஒரு மாதிரி அதே கிரவுண்டில் நின்றுட்டுருக்காரு. நம்ம சன்னி தான், என்ன மச்சான் டேங்கு, என்ன நீ வரலையா நீ? இங்கே பாருடா, இப்படிலாம் பயந்த வேலைக்காகுது. இப்போ உனக்கு யார் உன்னை பற்றி சொல்ல போகிறா? நீயே சொல்லு. ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம காலேஜில் இருக்கோண்டா. அது எப்படி உனக்கு? அது மட்டும் இல்லை, நம்ம படத்துக்கு போனது கூட உன் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. ஏன்னா அவன் ஆஃபீஸ் போயிருப்பான். நீ ஏன் இப்படி போட்டு மண்டையை உடச்சிக்கிற? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, வா போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சன்னி வேறு ஒரு பக்கம் நம்ம டேங்கோட கையை பிடிச்சி இழுக்க. ஸோ நம்ம டேங்கும் உண்மைதான், நான் வந்திருக்கேன்னு அவருக்கு தெரியாதுல்ல. ஐயோ, தெரியலனா பிரச்சனை இல்லை, ஆனால் தெரிஞ்சதுன்னா டேங்கு ரொம்ப பண்ணுறடா ஆனாலும் நீ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மைக்கல். ஸோ நம்ம டேங்கும் எல்லோரும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி எப்படியோ கூட்டு போயிட்டானுங்க. இப்போ அப்படியே காலேஜோட ஃபஸ்ட்டு ப்ரீடு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம டேங்குலேருந்து யாரும் அந்த பெஞ்சில் இல்லை. ஸோ எல்லாருமே அப்படியே லைக் படத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த படத்துக்கே கிளம்பி போயிட்டாங்க இல்லையா. ஸோ அங்கே யாருமே இல்லை, லாஸ்ட் பெஞ்சே அப்படியே காலியாக இருக்குது. ஸோ மொத்தமாகவே லாஸ்ட் பெஞ்சில் நம்ம டேங் அண்ட் லீன் அப்புறம் சன்னி, அது போக நம்ம சன்னியும் அகிலும் டேங்க்கு ஃப்ரெண்ட். ஸோ வந்த புதுசில் நம்ம டேங் சன்னி அகில் இவங்க 3 பேரும் கொஞ்சம் க்ளோஸ். அதுக்கப்புறம் நம்ம லீன் மைக்கேல் அப்படின்னு எல்லாருமே ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பாரு. ஸோ நம்ம லீனும் மைக்கேலும் நம்ம அகிலுக்கும் சன்னிக்கும் விட்டுட்டு சுற்றுறாங்க. ஸோ நம்ம சன்னியும் அகிலும் மச்சான்னு நம்ம டேங்கை தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஏன்னா நம்ம டேங் தான் நம்ம சன்னிக்கும் அகிலுக்கும் கொஞ்சம் க்ளோஸு. நம்ம லீனும் சரி மைக்கேலும் சரி அந்தளவுக்கு கிடையாது. பட் ஏன்னா அதுக்கு ரீசனே நம்ம மைக்கேல் எப்பவுமே நம்ம சன்னியை பிடிச்சி நொறாண்டிகிட்டே சுற்றுவார். ஸோ அதனாலே நம்ம சன்னிக்கும் நம்ம மைக்கேலுக்கும் ரொம்ப 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கும்னு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே நம்ம சன்னி கத்த, நம்ம மைக்கேல் வழியை அப்படின்ற மாதிரி தான் போகும். இன்னொரு சைடு இந்த சைடு பார்த்தா இங்கே அப்படியே நம்ம அகில் பம்பை லீன் பார்க்க அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடு போகும். ஸோ இவங்க 2 பேர்ஸோட ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்குள்ளே வராது. ஸோ அதையும் தாண்டி ஒரு அழகான ஒரு பாண்டிங்கில் போயிட்டுருக்கும் அவங்க 4 பேருக்குள்ளேயும். ஸோ இப்போ அப்படியே அந்த ப்ரொஃபஸர் தான் ஃபஸ்ட்டு ப்ரீட் அப்படியே என்ட்ராகிறாரு. லாஸ்ட்டு பெஞ்சே காலியாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஓ சார்ஸ் எல்லோரும் ஃபஸ்ட்டு ப்ரீடே இல்லை கரெக்டாக, இந்த டேங், இந்த மைக்கேல் அப்புறம் லீன், இவங்க 3 பேரும் பண்ணுற அட்டகாசும் வர வர ரொம்ப ஓவர் ஆகிட்டு போகுது. இது இப்படியே போச்சுன்னா இந்த காலேஜ் மேலே இருக்கிற பயம் போயிடும். எல்லாம் ஒன்றும் இவனுங்களுக்கு அடுத்தாப்புல திருவானுங்க. முதல்ல நான் அதை பிரின்ஸிபல்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி கோவமாக போகிறாரு. பிகாஸ் பக்கத்து ஃப்ரெண்டு பெஞ்சில் இருக்கக்கூடிய நம்ம சன்னியும் அகிலையும் கூட காணும் இப்போ. ஸோ அதனால தான் கொஞ்சம் கடுப்பில் போகிறாரு. இவனுங்க 3 பேர் தான் கெட்டு போகிறானுங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கக்கூடிய 2 கூப்பிட்டு போயிருக்கானுங்க பாரு. இவனுங்களும் கெட்டு போகிறதுன்னு பார்த்தாது அந்த 2 பசங்களையும் சேர்த்து கெடுக்கிறானுங்க. அவங்க நல்லா இருந்துட்டு போட்டுமே, இவனுங்களாம் இப்படியே பண்ணிட்டு இருந்தானுங்க. காலேஜ் மொத்தம் ஊதாரித்தனமாக தான் அலையும். ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், ஏமையாக சொல்லிட்டு இருக்க முடியும். இந்த டேங் அவன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ சடனாக இப்போ அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ நம்ம டேங் லிவிங்கில் இருக்கிறது அண்ட் நம்ம டேங்கோட இதுக்கப்புறமா நம்ம டேங்கோட பொறுப்பு எல்லாமே ஜிமினுக்கு தான்ன்றது நம்ம ப்ரொஃபஸருக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு மாதிரி அவர் தான் இப்போ வேகமாக போகிறாரு. ஒரு டேபிளை ஃபுல்லாக புரட்டி தேடி கடைசியாக ஒரு கார்டை கண்டுபிடிக்கிறாரு. விசிட்டிங் கார்டு தான் அது. அதில் ஜிமினாவோட நம்பர் இருக்கு. ஸோ ஒரு மாதிரி டக்குன்னு டைல் பண்ண நம்ம ஜிமின் தான் அங்கே ஆஃபீஸில் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பாருங்கள், இது தப்பாக இருக்குது.
அதை அவனும் கரெக்டாக சரி பண்ணிடுங்க, நான் சைன் போட்டு கொடுத்துட்றேன். இது தப்பு, கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு வரீங்களா? ஓகே சார். அந்த பொண்ணு அங்கேருந்து லைட்டாக பம்பிட்டே அங்கேருந்து ஓடிடா. ஏன்னா 5 மிஞ்சி ஏற்கனவே நம்ம அந்த பொண்ணுக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்சனை அப்படி கத்தி விட்டுருப்பாரு. ஸோ இப்போது அந்த பொண்ணுக்கு அடுத்து ஒரு பர்சன், இந்த ஒரு பொண்ணு தான்குள்ளே என்ட்ராகிறா. ஸோ ஒரு மாதிரி தயங்கிட்டேக்குள்ளே என்ட்ராகிறா. ஸோ ஜிமின் கிட்டே போய் அந்த ஃபைலை நீட்ட அந்த பொண்ணுக்கு இதோட 2வது தடவை. ஸோ கிட்டத்தட்ட 2 தடவையுமே அந்த பொண்ணு தப்பாக தான் பண்ணியிருக்கும். ஸோ அதை கரெக்ஷன் பண்ணி ஜிமின் பொறுமையாக சொல்லிவிட்டார் ஃபஸ்ட் டைம். செகண்ட் டைம் அந்த தப்பை பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக திட்டி விட்டுருப்பாரு. இப்போ 3வது தடவை அந்த பொண்ணு பொறுமையாக கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு ஷிவர்லையே அந்த ஃபைலை கீழே வைக்கிறாங்க ஜிமின்ஷியோட டேபிளில். ஸோ ஜிமின் ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்த்துட்டு அப்படியே அந்த ஃபைலை இப்போ எடுத்து அப்படியே செக் பண்ணுறாரு. எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா செக் பண்ணிகிட்ருக்க. இப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு ஜிமினாவே. ஜிமினா தான் எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அப்படியே லாஸ்ட் பேப்பர் வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே செக் பண்ணுறாரு. செக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி திரும்பி அந்த பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்க. ஏன் உனக்கெல்லாம் ஒர்க் பண்ண தெரியுமா தெரியாதா? உன்னெல்லாம் எவன் வேலைக்கு வர சொன்னா? எத்தனை தடவை சொன்னாலும் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் கொண்டு வந்து நின்றுட்டே இருக்கா. இந்த சின்ன சின்ன விஷயம் கூட தெரில. ஒன்றெல்லாம் நீங்கள் எல்லோரும் நல்லா தான் பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் கடைசியில் அவன் என்ன தான் கத்துறான், இதை கூட அவனால் கரெக்ஷன் பண்ண முடியலையாண்ணா. உங்களை நம்பி நான் போன தடவை அவ்வளோத்தையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி டொப்புன்னு அந்த ஃபைலை அப்படியே அந்த டேபிளில் வச்சுட்டு, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு சொல்கிறேன், என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பொண்ணு டக்குன்னு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு அந்த டோரை டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஓடிடுறா. ஸோ அந்த பொண்ணு ஒரு மாதிரி வெளியே போயிட்டு லைட்டாக அந்த ஃபைலை பார்த்துட்டு, நான் என்ன தான் பண்ணுறது, எத்தனை தடவை கரெக்ஷன் பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் வருதா, எல்லாம் எங்கள் அப்பனை சொல்லணும், எனக்கு அந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல கொண்டு வந்து சேர்த்து விட்டால. இப்போ பாரு, கண்டவன்ட்டெல்லாம் கிளி வாங்க வேண்டியதாக இருக்குது எல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு பக்கம் அவங்க அப்பாவை திட்டிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புது. ஸோ இப்போது அப்படியே சடனாக நம்ம ஜிமினாவோட ஃபோன் தான் அங்கே ரிங் ஆகுது. ஒரு மாதிரி ஜிமின்ஷி அப்படியே ஏற்கனவே டென்ஷனில் ஒரு மாதிரி அப்படியே திரும்பி பார்த்தா. ஸோ ஒரு மாதிரி காலேஜ் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருக்காரு. ஏன்னா நம்ம டேங்கோட ப்ரொஃபஸர்ஸோட நம்பர்ஸ் தான் நம்ம ஜிமின்கிட்ட இருக்குது. பட் நம்ம டேங்க் அது எதுவும் தெரியாது. ஸோ ஒரு மாதிரி அப்படியே அதை அட்டன் பண்ணிட்டு, இவன் என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரிலையே, இல்லை நேற்று ஃபுல்லாக எல்லாமே பண்ணிட்டு தான் போனான். காலையில் கூட நான் கேட்டதுக்கு எல்லாம் ப்ராஜெக்டையும் முடிச்சிட்டேன், எல்லாமே அசைன்மெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன்ல என்கிட்ட சொன்னான். இவனோட அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கடுப்புலேயே இந்த ஃபோனை அட்டன் பண்ணி அப்படியே ஹலோ ஹலோ சார் ஜிவன், நான் தான், சொல்லுங்கள். மிஸ்டர் பார்க் ஜிவன் தானே? நான் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் சார், நீங்கள் டேங்கை கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நான் நல்லதுன்னு சொல்லுவேன். காலேஜ் வந்த ஃபஸ்ட்டு ஃப்ரைடே காலேஜில் ஆளை காணும், காலேஜில் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒன்றுனா திருப்பி எங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் காலேஜுக்கு தான் அனுப்பணும்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் நான் இப்போ ஃபோன் பண்ணேன். அவன் காலேஜ்லேயும் இல்லை, அது மட்டும் இல்லை, அவனால் சேர்ந்து 4 பசங்களும் கெட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு முடிஞ்சால் அவனை டிசி வாங்கிட்டு வேறு காலேஜில் சேருங்க சார். அதை என்ன சொல்கிறீங்க? அவன் காலேஜில் இல்லையானே? இல்லையே, அவன் காலேஜ் வந்தானே. காலேஜ் வந்தான் சார் அவன். ஆனால் காலைல ஃபஸ்ட்டு ப்ரீடே கிளாஸில் இல்லை. அதுவும் அந்த அகிலும் அந்த அகில் அப்புறம் லீன் அது கூட சேர்ந்து ஃபஸ்ட்டு பெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் சன்னி அகில் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு கிளம்பிட்டான். மொத்தமாக 4 பேரும் சேர்ந்து எங்கே போனாங்கன்னே தெரில, காலேஜ் கேம்பஸ்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் ஒரு மாதிரி சொல்ல, மேனேஜ்மெண்ட் தான் ஒரு மாதிரி டைட்டாக அவருடைய ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு அதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. சாரி சார், நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ, ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அவன் மட்டும் போனாலும் பரவாயில்ல, 4 பசங்களை சேர்த்து கூட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்டாக பண்ணிகிட்ருக்காரு. அது பல பார்த்தாதுன்னு இதில் வேறு அன்றைக்கி ஈவினிங் டைமில் ஏதோ
பையனை கூட பிடிச்சி வச்சு டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான் சார். இதெல்லாம் சரியில்லை, கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ப்ரொஃபஸரும் காலை கட் பண்ணிட்டாரு. நம்ம டியாங்க்கு அவ்வளோதான், ஒரு மாதிரி அவ்வளோ கோவம் வருது. ஸோ நம்ம டியாங் இதெல்லாம் பண்ணுறதுக்கிட்ட நம்ம ஜிமினுக்கு ஸோ ஒரு மாதிரி அப்படி கண்ணெல்லாம் செவக்க உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா நம்ம ஜிமினை பொறுத்த வரைக்கும் நம்ம டியாங் யாருக்கிட்டே அந்த அளவுக்கு க்ளோஸாக பேசினாலே முறைக்கிற ஆள். ஸோ ஒரு மாதிரி நம்ம ஜிமின் தான் நம்ம டியாங்கை போட்டு அப்படி திட்டுவார். நம்ம லீனும் சரி மைக்லேயும் சரி ஒரு லிமிட்டில் வச்சுக்கோன்ற அளவுக்கு தான் நம்ம ஜிமின் எப்போவுமே டியாங்கிட்ட சொல்லுவார். அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாலே திட்டுற ஒரு பர்சன் இன்றைக்கி என்னன்னா அவங்க கூட சேர்ந்து படத்துக்கு போயிருக்கான், 10 கொடிக்கு பசங்களை கூப்பிட்டு வச்சு டீஸ் பண்ணுறாங்கன்றதை கேட்குறப்போ நம்ம ஜிம்னுக்கு தான் ஒரு மாதிரி அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. ஒரு மாதிரி அவ்வளோ கோவம் வருது. ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. இப்போது சடனாக நம்ம ஜிமின் தான் பட் எங்களோட மொபைலோட லொக்கேஷனை சம்திங் ஆன் பண்ணி அப்படியே ஒரு மொபைல்லேருந்து ட்ராக் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அவங்க எந்த மூவிக்கு போயிருக்காங்க, எந்த தேட்டரில் இருக்காங்கங்கிற வரைக்கும் எல்லாம் அவ்வளோ அழகாக கிளியராக காமிக்குது. ஸோ லொக்கேஷன் ஸோ ஒரு மாதிரி நம்ம ஜிமின் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அப்படியே என்ஒய்க்கு தான் கால் பண்ணுறாரு. டேய் என்ஒய், இங்கே பாரு, நான் இப்போ அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் என் ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கோ. நான் எல்லாமே ஓரளவு முடிச்சிட்டேன், இன்னும் 5 ஃபைல்ஸ் மட்டும்தான் வரணும். அதை ஒன்றும் வாங்கி செக் பண்ணிவிட்டு சைனை போட்டு வச்சுறேன், புரியுதா? சரி மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளோ வெறியில் இருக்க? ஒரு மாதிரி கடுப்பாக இருக்க போல். ஏன் என்ன காலங்காத்தால இவ்வளோ சூடா? அது ஒன்றும் இல்லை, ஒருத்தனுக்கு புரியுத விதத்தில் புரிய வைக்க வேண்டியது இருக்குது ஒரு விஷயத்த. அதனால தான் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு, பார்த்துக்கோ அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம ஜிவன்ஷி தான் ஃபோனை கால் கட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படியே ஒரு கார் கீயெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அவருடைய எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஸோ அவருடைய ரூமில் அவருக்கு தனியாக கேபின் இருந்திருக்கும். ஸோ அவருடைய கேபினில் இருந்து அப்படியே கிளம்பி போக ஸோ அவர் வெளியே வரவும் அது அங்கே இருக்கக்கூடிய 2-3 ஸ்டாஃப்லாம் லைட்டாக பவ் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின்ஷி அதை கூட கவனிக்கலை. அவர் பாட்டுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு. ஸோ இப்போ அந்த காரில் தான் இப்போ அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்காரு. நம்ம ஜிமினுக்கெலாம் அவ்வளோ கோவம் வருது. ஸோ ஒரு மாதிரி நம்ம அங்கே நினச்சி அப்படி கோவத்தில் வந்துட்டுருக்காரு. இவனுக்கெலாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதுல்ல, நானும் சரி போனால் போகுது சின்ன பையன் அப்படின்ட்டு ஒவ்வொரு தடையும் முடிஞ்ச அளவுக்கு புரியுத அளவுக்கு எடுத்து சொல்கிறேன்ல. நான் இருக்கும்போது படம் கேட்குதில்ல, அதுவும் கூட 2 பேரை கூட்டுட்டு உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதா? இன்னைக்கு பார்த்துக்கிறேன்னா எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைக்கிறேன். இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காம ஏதாவது ஒரு பையன் கூட வெளியே போகணுன்னு யோசித்தாலே நான் இன்றைக்கி பண்ணுறது உனக்கு ஏன் வரணும்? என் மேலே பயம் இல்லைல்ல? என்கிட்ட கேட்டு போகணும். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அந்த லீன் கூடயும் சரி அந்த மைக்கேல் கூட நான் ஓவராக ஆட்டிட்டு அலையாதுன்னு சொல்லியிருக்கல. உனக்கெல்லாம் வரேன், வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி அந்த காரை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இப்போது அப்படியே அந்த இடத்தையும் ரீச் பண்ணிட்டாரு. நம்மக்குள்ளே அப்படியே காமிச்சா நம்ம டியாங்ஷி தான் ஒரு மாதிரி அந்த மூவியை என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அது ஒரு மாதிரி லவ் மூவி தான், ஒரு மாதிரி ரொமான்டிக் சீன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம டியாங் நடுவில் இருக்கார். ஸோ இந்த சைடு அகில், அதுக்கு அந்த சைடு நம்ம லீன், அண்ட் இந்த சைடு சன்னியும், அந்த சைடு ஒரு மாதிரி மைக்கேல்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. நம்ம லீன் அண்ட் அகில், அந்த சைடு அப்படியே சன்னி அண்ட் மைக்கேல், இவங்க 2 பேர்ஸ்க்கும் நடுவில் நம்ம டியாங் உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம டியாங் தான் ஒரு மாதிரி பேர்னு அப்படியே அந்த மூவியை பார்த்துட்ருக்க. ஸோ நம்ம அகில்கிட்ட இருந்து தான் நம்ம டியாங் ரொம்ப பாப்கார்ன்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிட்டு அப்படியே அந்த மூவியை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நம்ம டியாங் தான் 1-2 பாப்கார்ன்லாம் அப்படியே எடுத்து அப்படியே அவரை சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே அப்படியே நம்ம சன்னி தான் மச்சான் இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குடா,
இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரேன் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து அப்படின்னு டேங்கோட வாயில் வச்சு ஃபீட் பண்ணுறாரு. ஸோ டேங்கு ஒரு மாதிரி எதாவது சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்கு. என்ன ஃப்ளேவர்டா? இதுவா? என்ன ஃப்ளேவர்னு தெரில, ஆனால் ஏதோ இவன் தான் வாங்கிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம மைக்கில் பார்த்து கையை நீட்டேன். ஸோ இப்படிங்க அப்படின்னு நம்ம டேங்கும் சரி அப்படி நம்ம சன்னி அண்டு நம்ம அகில் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சைடு ஒரு மாதிரி நம்ம மைக்கலும் சரி லீனும் சரி ஒரு மாதிரி மும்பரமாக அப்படியே படத்தை பார்த்துட்டு அப்பப்போ லைட்டாக அவங்க ஆளை சைட் அடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ கரெக்டாக அந்த டோர் தான் ஓப்பன் ஆகுது. ஐ மீன் அந்த டோர் அப்படியே ஓப்பன் ஆகி அப்படியே நம்ம ஜிம்மன் தான் அங்குள்ளே வராரு. ஸோ அவருக்குள்ளே வர மாதிரி ஒரு மாதிரி கடுப்பில் தான் வந்திருப்பார். இங்கே வந்து நம்ம டேங் தான் ஒரு மாதிரி இங்கே அகில் கூடயும் சன்னி கூடயும் இன்னும் இப்படி க்ளோஸாக இருக்கிற பார்க்குறவருக்கு இன்னும் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாரு. அதுக்குள்ளே நம்ம அகில் தான் இப்போ சடனாக ஒரு மாதிரி நம்ம டேங்கோட ஷோல்டரில் கையை வச்சுருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி அப்படியே ஷோல்டரில் கையை வச்சுட்டு அப்படியே சுரண்டி, டேய் டேங், அது எனக்கு அந்த சன்னி வச்சுருக்கல, அந்த ஃப்ளேவர் தான், அந்த ட்ரிங்க்ஸை கொஞ்சம் எடுத்தாரியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம டேங்கும் அதை அப்படியே எடுத்து ஸோ அகில் பக்கம் நீட்டுறாரு. ஸோ அகில் அப்படியே அந்த ஸ்டால் அவருடைய மவுத்தை வச்சு அப்படியே லைட்டாக அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணேன். ஸோ நம்ம டேங்கோட கையில் தான் அந்த ஜூஸ் இருக்குது. ஸோ நம்ம டேங் தான் கையில் வச்சுருக்காரு. பட் நம்ம அகில் லைட்டாக அதை குடிச்சிட்டு அப்படியே டேங்கும் அகில் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ரிட்டன் அப்படியே அந்த ட்ரிங்க்ஸை அவருடைய மவுத்தில் வச்சு அப்படியே அவர் குடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்ருக்குற நம்ம ஜிம்மினுக்கு தான் ஒரு மாதிரி அவ்வளோ கோவம் வருது. ஸோ இது நமக்கு ஐ மீன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நார்மலாக இருந்தாலும் நம்ம ஜிம்மினுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஒரு மாதிரி சடனாக ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக நடந்து வந்தவர் தான் பின்னாட்டிலேருந்து நம்ம டேங்கோட ஹேண்டை ஒரு மாதிரி டக்குன்னு பிடிக்கிறாரு. நம்ம டேங் தான் ஒரு மாதிரி யாருன்ற மாதிரி திரும்ப அட் அ டைமில் 5 பேரும் திரும்புகிறாங்க. ஸோ அவங்க நம்ம ஜிம்மின் தான் அப்படி முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. நம்ம டேங் ஜிம்மினை பார்த்த உடனே டக்குன்னு எந்திக்கிறாரு. அவருடைய லேபில் வச்சுருந்த பாப்கார்ன் ஜூஸ்லாம் அப்படியே கீழே விழுது. ஜிம்மன், அது நீங்கள் அப்படிங்க? அதுவா, அது நான் வீட்டில் போய் உனக்கு வெறியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், இப்போ வா அப்படின்ற மாதிரி நம்ம டேங்கோட கையை ஒரு மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து இழுக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி டேங் தான் அது ஒரு நிமிஷம் கையை விடுங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, அதனால தான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்ருக்க டேங், ஒழுங்காக வந்துடு. அது வர ஜிம்மன், அது கொஞ்சம் கையை விடுங்க, வலிக்குதா பா அப்படின்ற மாதிரி நம்ம டேங்கோட ஹேண்ட்ஸை நம்ம ஜிம்மன் டக்குன்னு விட. ஸோ டேங் ஒரு மாதிரி நம்ம மைக்கேல் அண்ட் லீனை பார்க்குறாரு. ஸோ ஒரு மாதிரி சன்னியும் அகிலும் தான் அங்கே உட்காந்து அவங்களும் ஒரு மாதிரி டேங்கை பார்க்குறாங்க. ஸோ நம்ம சன்னி தான் அது ஜிம்மன், அது அவன் நாங்கள் தான் கூப்பிட்டு வந்தோம், அது சும்மா ஜாலியாக. இங்கே பாருங்க, நான் யாருக்கிட்டையும் இங்கே பேசல, நான் வந்ததை அவனை கூப்பிட்டு போக, அவ்வளோதான். இங்கே யார்கிட்டையும் நான் டிஸ்கஷனும் இல்லைனா இதுக்காக வந்தீங்க, ஏன் வந்தீங்க, அதை நான் கேட்க வரல, புரியுதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முறைச்சிட்டே சொல்ல. ஸோ ஒரு மாதிரி சைலண்டாக ஆகிட்டாங்க 4 பேரும். நம்ம டேங் தான், அட பாவீங்களா, உங்களெல்லாம் நம்பி வந்ததுக்கு என் புத்தியை செருப்பால் அடிக்கணும், அவன்கிட்ட ஒரு வார்த்தையாக எடுத்து பேசுகிறானுங்களா, அவன் கத்தினோன்னே இப்படி எல்லாம் அமைதியாக இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜிம்மன் தான் ஒரு மாதிரி டேங்கை பார்த்து முறைக்க. ஸோ டேங் சடனாக அப்படியே அந்த சைடு வழியாக அந்த சேர்ஸ் எல்லாம் தாண்டி வராரு. ஸோ ஒரு மாதிரி வெளியே வந்தோன்னே நம்ம ஜிம்மன் தான் ரொம்ப ரிட்டன் அப்படியே டேங்கோட கையை கிரிப்பாக பிடிச்ச வெளியே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு போகிறாரு. ஸோ போயிட்டு அப்படியே லாஸ்ட்டாக அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ ஒரு மாதிரி நம்ம டேங்கு தான் ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு கரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஒரு மாதிரி நம்ம டேங் பின்னாடி ஒரு மாதிரி ஓடி வந்துட்டுருக்காரு நம்ம ஜிம்மன் நடக்கிறதுக்கு. அவர் ஒரு மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்க. ஜிம்மன், அது ஜிம்மன் கையை விடுங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, ஜிம்மன் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கையை விடுங்கன்றல, என் கையை விடுங்க. டேய் டேங், இங்கே பாரு, நானும் அதனால தான் அமைதியாக உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், புரியுதா, எல்லோரும் பார்க்குறாங்கன்னு எனக்கும் தெரியுது,
எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டியாங்கோட நெக்கை ஒரு மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணி ஒரு மாதிரி பக்கத்தில் இழுக்க நம்ம டியாங் தான் ஒரு மாதிரி நம்ம ஜிமனோட ஹேண்ட் மேலே அவருடைய ஹேண்டை வைக்கிறாரு. ஜிமன் வலிக்குது கழுத்தை. இங்கே பாரு, அமைதியாக வா, என்னை கோவப்படுத்திட்டு இருக்காத, அப்புறம் வெளியே இருக்கும்னு கூட பார்க்க மாட்டேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது, வந்துடுற அப்படின்ற மாதிரி நம்ம டியாங்கோட நெக்கில் இருந்து சடனாக அப்படியே ஹேண்ட்ஸை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் நம்ம டியாங்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஸோ ஒரு மாதிரி நம்ம டியாங்கோட கண்ணில் இருந்தால் டிஎஸ்ஸே வந்துடுச்சு. ஸோ ஏன்னா நம்ம ஜிமின் டியாங்கோட நெக்கை பிடிச்ச க்ரிப்பு அப்படி. ஸோ ஒரு மாதிரி லைட்டாக நம்ம டியாங்கோட கண்ணிலேருந்து லைட்டாக ஒரு ட்ராப் டிஎஸ் கீழே விழ டக்குன்னு நம்ம டியாங்க அதை வைப் பண்ணிவிட்டு அவரோட நெக்கை லைட்டாக ரப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ அப்படியே அந்த காரில் தான் குள்ளே நம்ம டியாங்க புஷ் பண்ணிவிட்டு அப்படியே அவரும் அப்படியே உட்காந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு நம்ம டியாங் தான். ஜிமன் அது என்னங்க பொறுமையாக, ஏன் எதுக்கு, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பொறுமையாக போகலால? இங்கே பாரு டியாங், நான் உன்கிட்ட எதுவும் பேசலை, உன்னை நான் பேசவும் சொல்லலை, புரியுதா? அது எப்படி டியாங்? உனக்கு நான் மட்டும் பத்தலையோ? ஜிமன் உன்கிட்ட தான் கேட்குறேன், நான் ஒருத்த மட்டும் பத்தலையாண்ணா? ஸ்கூலில் டீஸ் பண்ணிட்டு சுற்றுறியா? பத்தாத குறைக்க அவனும் கூடலாம் மூவி, அதுவும் லவ் மூவி, ரொமான்டிக் மூவி கேட்குதுல்ல உனக்கு? கரெக்டா? நான் வந்தப்பமே உன்னை என்னோடதுன்ற மாதிரி உனக்கு ஃபீல் பண்ண வச்சுருக்கணும். ஆனால் நான் தான் உன்கிட்டயே வர்றதில்லையே, அதனால தானே இப்படி அலையுத. ஜிமன், நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, வேண்டாம். ஓ அப்படியா? நான் தப்பாக பேசுகிறேன்னா? நீ தாண்டா ஒரு மாதிரி பண்ணுற. இங்கே பாரு, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கா அவனு கூடலாம் பேசாத, நீ க்ளோஸாக சுற்றுறப்பவுமே நான் திட்டிருக்கனா இல்லையா? ஜிமன், அதை அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு. ஓ ஃப்ரெண்ட்ஸு, சரி. ஆனால் கிளாஸை விட்டு ஃபஸ்ட்டு பீரியடை கட் அடிச்சுட்டு ஏன் இங்கே வந்த? ஜிமன், அதை ஃப்ரெண்ட்ஸ்னா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்படி தான் திருட்டுத்தனமா கிளாஸை கட் அடிச்சுட்டு வருவாங்களா? உன்கிட்ட தான் கேட்குறேன்ட்டா அப்படின்ற மாதிரி அவங்களோட லேபில் ஒரு மாதிரி சடனாக அவருடைய ஹேண்டை வச்சு அவன் க்ரிப்பாக ப்ரெஸ் பண்ண. ஸோ நம்ம டேங்க்டா ஒரு மாதிரி பெயின் ஆகுது. ஸோ டேங்கோட லேபில் இந்த ஜிம்மனோட ஹேண்டை எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அது இல்லை, நான் வேணும்னு போல வலிக்குது ஜிம்மனா, எடுங்க கையெடுங்க, வேண்டாம் கையெடுங்க. இங்கே பாரு, இதுக்கே இப்படின்னா இன்னும் எவ்வளவோ இருக்கு. இன்றைக்கி நான் கொடுக்கறதில்ல நீ மறக்கவே கூடாது. இனிமேல் அவனும் கூட அப்படியே ஆட்டிட்டு திரிஞ்சன்னு வையன், தெரியவே மாண்டா நான் இன்னைக்கு பண்ணுறதில்ல. ஜிமன், பாருங்க, நீங்கள் அப்படி பேசலாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா எங்கே போகிறோம் நம்ம? நான் அம்மா பேச போகிறேன், என்னை விடுங்க. அமைதியாக வான்னு சொன்னா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம டேங் தான் கிட்ட போய் நம்ம ஜிமின்ஷி ஒரு மாதிரி ஃபேஸோட சொல்ல. ஸோ ஒரு மாதிரி நம்ம டேங் அமைதியாக ஒரு மாதிரி கப்பு ஜிப்புன்னு ஆகிட்டாரு. ஸோ இப்போ அந்த காரு லைக் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் நம்ம ஜிமின்ஷி கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் அந்த கார் நிற்குது. ஸோ சுற்றி ஃபாரஸ்ட் ஏரியா, யாரும் வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரியா தான். ஸோ இப்போ அப்படியே நம்ம டேங் தான் நம்ம டேங் ஒரு மாதிரி அந்த டோரை ஒட்டிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ ஜிமினை ஒரு மாதிரி பார்த்து கல் பண்ணிவிட்டு நம்ம டேங் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்க நம்ம ஜிமன் தான் அவங்களோட லிப்ஸை தான் ஒரு மாதிரி அவருடைய தம் ஃபிங்கரை வச்சு லைட்டாக ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டே, அதை எப்படி பேபி நான் உன்கிட்ட சொல்ல தானே செஞ்சேன், சொல்லு பார்க்கலாம், சொன்னனா இல்லையா அவங்க கூடலாம் நீ க்ளோஸாக இருக்கக்கூடாது, உன்னை அவங்க கூடலாம் நான் பைக்லேயே ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நீ பேபி. ஆனால் நீ அவங்க கூட ஒன்றா
உரசிட்டு அப்படியே ஃபீட் பண்ணி, ஏன் பேபி ஆம், நான் உன்னை நான் உனக்கு பத்தலையா ஜிமன் அப்படி இல்லை, நீங்கள் விடுங்க, என்ன விடுங்கன்னு சொல்கிறல, நீங்கள் பேசுறதே தப்பாக இருக்கு, விடுங்க. அமைதியார. நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டேனா? நான் கேட்டதுக்கான ஆன்சர் இது இல்லை. நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன சொல்கிற? இங்கே பாரு, நான் உன்கிட்ட ரொம்ப ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். எங்கே சொல்லு பார்க்கலாம், எதுக்கு போனேன்? எதுக்கு போன? ஜிமன், அது அவங்க தான் கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு தான் சொன்னேன். ஆனால் அவங்க தான் அவங்க கூப்பிட்டா நீ போயிடுவியாட்டியா? அவங்க எங்கே கூப்பிட்டாலும் என்னத்துக்கு கூப்பிட்டாலும் போயிடுவியாண்ணா? ஜிமன், இங்கே பாருங்க, இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க, விடுங்க என்ன. டேய் இங்கே பாரு, உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கா? ஜிமன், அதை இங்கே பாருங்க, என்ன விடுங்க. இங்கே பாரு பேபி, நீ எனக்கு எனக்கு மட்டும்தான், உனக்கு புரியுதா? எனக்கு ஒன்று அவங்க கூட அப்படி பார்க்க பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல. அதுவும் அவன் உன்னை இங்கெல்லாம் கை வச்சால அப்படின்ற மாதிரி நம்ம ஐல் அண்ட் சம்திங் நம்ம மைக்கெல்லாம் நம்ம டேங்க ஒரு மாதிரி டச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஷோல்டரில் ஹேண்ட் போட்டிருக்கிறது, அப்புறம் ஒரு மாதிரி டேங்க அடித்து விளையாடுறது, ஸோ அந்த மாதிரி டச் பண்ணி விளையாடுறதுலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அதை தான் நம்ம ஜிமின் பாயிண்ட் ஆஃப் பண்ணி காமிச்சிட்ருக்காரு. ஸோ நம்ம டேங்க்கு ஒரு மாதிரி அள்ள விடுது, ஸோ ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்காரு. அதை இங்கே உன்கிட்ட நான் சொன்னல பேபி, எனக்கும் தெரியும் அவங்க எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் அப்படி ஏற்றுக்க முடியல. நீ எனக்கு மட்டும்தான், யூ ஆர் ஒன்லி மைன் பேபி, புரியுதா? நான் உன்கிட்ட வந்தப்பமே என்ன சொன்னேன், யார்கிட்டையும் உன்னை டச் பண்ணி பேசுகிற அளவுக்கு வச்சுக்காத அப்படின்னு சொன்னேனா இல்லையா? அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி டேங்கோட லிப்ஸை பார்த்துட்டே ஒரு மாதிரி தம் ஃபிங்கர்ட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு அப்படி கேட்டுட்ருக்காரு. நம்ம டேங்லாம் ஒரு மாதிரி ஜிமனை பார்த்து கல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்காரு பேங்க. நம்ம ஜிமன் தான், ஆனால் நீ ரொம்ப ரொம்ப ஆட்டம் போடுற போல் காலேஜில் பசங்களை கூப்பிட்டுலாம் டீஸ் பண்ணுறியாமே பேபி, அப்படியா? அந்தளவுக்கா? என்னட்டியா? நீ எப்பவுமே க்யூட்டு, சாஃப்ட்டு, இன்னசென்ட் அப்படி தானே நான் நினச்சேன். ஆனால் ரொமான்ஸ் மூவிலேருந்து பசங்களை கூப்பிட்டு டீஸ் பண்ணுற வரைக்கும் பார்க்குற அளவுக்கு அந்தளவுக்கு இருக்கல. ஏன் தப்பு தான், உன்னை நானும் சின்ன பையனாகவே பார்த்துருக்கக்கூடாது. நீ மூவிக்கு போனது தப்பு இல்லை, என்கிட்ட கேட்காம காலேஜ்லேருந்து கொட்டடிச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக போன பார்த்தியா, அதான் தப்பு. என் கூட கேட்டிருந்தேன்னா நானே உன்னை கூப்பிட்டு போயிருப்பேனே. அதுக்கு பனிஷ்மெண்ட் நீ நீ என்ன பண்ணியோ அதுக்கான ரிசல்ட் உனக்கு வேண்டாம். ஜிமன், அது என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு பயமாக இருக்கு, வேண்டாம், தள்ளி போங்க. அது எப்படி பேபி? அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதா, தள்ளி போங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ஜிமனா அதான், அது மட்டும்தான் உன் மவுத்தில் கேட்கணும், கேட்க போகுது, புரியுதா? நீ பண்ணதுக்கெலாம் நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. நெக்ஸ்ட் டைம் நீ இப்படிலாம் பண்ணவே கூடாது, புரியுதா? இனிமேல் எந்த பையன் கூட நீ க்ளோஸாக இருக்கிறத நான் பார்த்தேன்னு வையன், நான் பார்த்தே இல்லை, பார்க்கவே கூடாது, புரியுதா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம ஜிமன் தான் டக்குன்னு நம்ம டேங்கோட
லிப்ஸை அப்படியே ஒரு மாதிரி அவரோட லிப்ஸோட அட்டாச் பண்ணி ஒரு மாதிரி ஹார்ஷாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ரஃப்பாக ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமன், என்ன பண்ணுறீங்க? இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. அது தப்பே இல்லை. உன்னை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நானே உன்னை தொடுறது தப்புனா அப்போ வேறு எவன்டா அவனை தொடுவான்? நீ முழுசாக எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். புரியுதா? இன்றைக்கி நான் முழுசாக எடுத்துக்கிட்டேன்னு வையன், அப்புறம் நீ என்னோடது ஆயிடுவல முழுசா. நான் உனக்குள்ள முழுசா. அப்புறம் என்கிட்ட எனக்கு மட்டும்தான். சிச்சிமனா, நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க. அப்படியா? எதுவுமே மௌத்தை ஓப்பன் பண்ண. மௌத்தை ஓப்பன் பண்ணுடா. அடே, நம்ம ஜிமினோட ஹேண்ட் தான் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டேங்கோட ஒரு மாதிரி ஃபேண்டுக்குள்ளே ஒரு மாதிரி பேக் சைடில் அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு அப்படியே டேங்கோட ஃபேண்டுக்குள்ளே அவருடைய கையை இன் பண்ணுறாரு. ஸோ ஒரு மாதிரி குள்ளே விட நம்ம டேங்க் அவ்வளோதான். ஸோ ஒரு மாதிரி டைட்டாக நம்ம டேங்க் தான் ஜிம்னோட டிஷர்ட்டை ஒரு மாதிரி போட்டிருக்கக்கூடிய ஷர்ட்டை ஒரு மாதிரி அவ்வளோ டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படி லைட்டாக ஊற்ற அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ண. ஸோ டக்குன்னு நம்ம ஜிமன் தான் இன்னொருடைய கிஸ்ஸை ஒரு மாதிரி டீப்பாக ஹார்ஷாக்குறாரு. ஸோ ஒரு மாதிரி டங்கெல்லாம்குள்ளே இன்செர்ட் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே ரோல் பண்ணி அப்படியே டேங்கோட டங்கை ஒரு மாதிரி சப் பண்ணிவிட்டு அப்படியே டேங்கோட லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணி இழுத்துட்ருக்காரு. ஜிமனா, என்னங்க வேண்டாம், போதும், வலிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமன் கிட்ட தான் நம்ம டேங் ஒரு மாதிரி ஒரு லிப்ஸில் ஒரு ஹேண்டை வச்சுட்டு அப்படியே பேசிகிட்ருக்க. ஜிமன் தான் லைட்டாக ஒரு மாதிரியான ஸ்மர்க்கோட அப்படியே நம்ம டேங்கை பார்க்குறாரு. ஸோ ஓகேடா, இதுக்கப்புறம் மிச்சத்தை அன்கட்டில் பார்க்கலாம், ஓகேவா? நான் அன்கட்டை சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அண்டு இது அன்கட் டெலிகிராம் லிங்க்கை நான் பின் பண்ணியிருப்பேன் கமெண்டில். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்கட் வேணும்னா டெலிகிராம் பக்கம் வந்துடுங்கடா. இதோடைய கண்டினியூஷனான அன்கட் டெலிகிராம் பக்கம் வந்துடும். ஸோ ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரில. ஸோ ஓகேவா இருந்ததா, எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துட்டு போயிருங்க. அண்ட் கமெண்ட் முக்கியம் பிகளே. நான் நெக்ஸ்ட்டு சீக்கிரம் ஒரு ஒன் ஷாட்டோட வரேன், ஓகேவா? ஓகே, வரட்டா?